நோ ஃபயர் ஜோன் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு என்னன்னு தெரியுமா? நாளைக்கு முள்ளிவாய்க்காலோட இறுதி நாள் மே 18. இலங்கையில யுத்தம் அதிகளவா நடந்து கொண்டிருந்த நேரத்துல எங்களுடைய இலங்கை அரசாங்கமும் உலக நாடுகளும் இணைந்து எங்களுடைய மக்களுக்கு சொல்லிச்சினம் நோ ஃபயர் ஜோன், அதாவது முல்லைத்தீவுல இருக்கிற முள்ளிவாய்க்கால் என்ற பகுதியை நோ ஃபயர் ஜோனா அறிவிச்சிருக்கிறோம். அந்த இடத்துல போனா உங்களுக்கு மேல எந்த ஒரு தாக்குதலும் இடம்பெற மாட்டாது என்ற மாதிரி அறிவிச்சிருந்தாங்க. அந்த நேரத்துல எங்கட மக்களுக்கு என்ன தோணி இருக்கு, எங்களோட உயிரை காப்பாத்தணும் என்ற பிள்ளைக்காக, என்ற மனைவிக்காக, என்ற கணவனுக்காக, என்ற குடும்பத்துக்காக, என்ற உயிரை காப்பாற்றணும் என்ற ஒரு எண்ணம் மட்டும்தான் அவர்களுக்கு இருந்தது. அரசாங்கத்தின் பேச்சையும் நம்பி அவர்களும் அந்த இடத்துக்கு போனார்கள். 100 இல்லை, 1000 இல்லை, 10,000 இல்லை, லட்சக்கணக்கான மக்கள் வட்டுவாகல் பாலத்தை கடந்து அந்த இடத்துக்குள்ள போய் சேர்ந்தார்கள். அந்த இடத்துக்குள்ள போய் சேர்றதுக்குள்ளேயே அவங்க அவ்வளவு கஷ்டப்பட்டுதான் அந்த இடத்துக்குள்ள போய் சேர்ந்திருக்கிறாங்க. அந்த இடத்துக்குள்ள போய் சேர்ந்தவங்களை நம்ப வச்சு அந்த அரசாங்கம் என்ன செய்யுதுன்னு சொன்னா, கப்பல் மூலியமா கொண்டு நிறைய எறிகணைகள், குண்டுகள் மூலமாக வைத்து அவர்களை கொலை செஞ்சது. எங்கட இனம் எல்லா இடத்துலயுமே நம்பிக்கை துரோகத்தால வீழ்த்தப்பட்டிருக்கு என்றதுக்கு சாட்சி எங்களுடைய முள்ளிவாய்க்கால் மண். அந்த மண் வெறும் மண் அல்ல, எங்களுடைய ஈழத்தமிழருடைய கதையை பேசுகின்ற ஒவ்வொரு ஆத்மாக்களும் அங்குதான் உறைந்து கொண்டிருக்கிறார்கள். எங்களுடைய ஈழத்தமிழர்களுடைய ஒவ்வொரு கதைகளும் அங்கே புதைந்து இருக்கின்றது. அவர்கள் சொன்ன அந்த வார்த்தை அந்த நேரத்துல அவர்களுக்கு அந்த அரசாங்கம் என்னதான் செஞ்சிருந்தாலும் எங்களோட உயிரை அந்த நோ ஃபயர் ஜோனுக்குள்ள காப்பாத்த போறாங்க என்று சொல்லி பார்த்திருப்பாங்க தானே. ஆனா அவங்க என்ன செஞ்சவங்க, அவங்க கூப்பிட்டு வச்சு கொலை செஞ்சவங்க. சொல்ல முடியாத வலிகள் நிறைந்ததுதான் அந்த முள்ளிவாய்க்கால் மண். உலகத்தின் கடைசி தமிழன் இருக்கும் வரை ஈழத் தமிழரின் கதை ஒலித்துக் கொண்டே இருக்கு.